பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாள் காலவெளியில் உங்கள் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினமொரு லோகம் சுவார்த்தின் மூலமாய் நாம் தினந்தோறும் சந்திக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தினந்தோறும் நம்மோடு பேசிக்கொண்டு காலைதோறும் அவருடைய வார்த்தைகள் புதியவைகளாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் 34-15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கால வேளையில ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு. ஆண்டவர் யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்? அவருடைய செவிகள் யாருடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். சில சமயங்கள்ல அநேக வருஷங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறவங்கெல்லாம் கர்த்தருக்கு கண் இருக்கா, கர்த்தருக்கு காது இருக்கா, நான் எவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன் ஒண்ணுமே கேட்கலையே என்று சொல்லி புலம்புகிற ஜனங்களை நான் பார்க்கணும். எங்க பார்த்தாலும் புலம்புறோம். சாமி அது பாருங்க, சாமி கண் இருக்குது காணாது, காது இருக்குது கேட்காது அநேக மக்கள் சொல்றாங்க. ஆனா இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோங்கிற வசனங்கள்லாம் இருக்கு. அப்ப ஆண்டவர் காண்கிற தேவன், கேட்கிற தேவன், நமக்காக பரிந்து பேசுகிற தேவன், நமக்காக பரிதபிக்கிற தேவன் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். சில சமயங்களை நம்ம என்ன நினைக்கிறோம், அவருக்கெல்லாம் எங்க நேரம், ஆண்டவர் நம்ம எல்லாம் எங்க கண்டுக்க போறாருன்னு நினைக்கிறோம். அவர் யாரை பார்க்கிறார்? நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறார். தேவனுடைய வசனத்தின் படி நடக்கிற நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருந்த காலவெளியில் அருமையானவர்களே, கர்த்தருடைய கண்கள் காண்கிற கண். படைத்தவர் காண்கிறார், கண்ணை உண்டாக்கினவர் காண்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது யாரை காண்கிறார்? நீதிமான்கள். வசனம் சொல்லுது நீதிமான்கள் மேல் நோக்கம். நீதிமான் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், எனக்கா என்ன செய்யறான், எப்படி ஊழியம் செய்யறான், இதெல்லாம் ஆண்டு பார்க்கிறார். குனிகிறது, உட்கார்றது, நிமிர்றது எல்லாம் பாருங்க. அவர் நம்ம உட்கார்தலையும் அழிந்திருக்கார், எழுந்திருக்க அறிந்திருக்கிறார், தூரத்திலிருந்து பார்க்கிறார் என்று சொல்லி நிறைய வசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே நாள் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் நம்மை பார்க்கவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமான்களை, வர வசனங்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் கண்டுக்காம விட மாட்டார். அவர் கண்டுக்கிறதே இல்லைங்க. சில ஆள் சொல்லுவாங்க, ஐயா அவர் கண்டுக்கிறதே இல்லை நம்மளெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் உங்களை காண்கிறதே. ஒரு நாள் அப்படித்தான் ஆபிரகாமை விட்டு, ஆபிரகாம் சாராளை விட்டு வேலைக்காரியாக இருந்த அந்த ஆகார் என்பவள் ஓடி போனாள். தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு பிரச்சனை வந்த பொழுது ஓடி போனாள். வனாந்திர அரபு கண்டு, அரபு தேசம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேச வனாந்திரத்தில் அவ மாட்டிட்டா, பாலைவனத்துல மாட்டிட்டா, தண்ணி இல்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவருக்கு சந்தித்து, நீ ஏன் இங்க வந்தன்னு சொல்லி, உன் திரும்ப ஆச்சார இடத்துல போ, உன் எஜமான இடத்துல நீ போன்னு சொல்லி அனுப்பி வச்சார். அதுக்கு முன்பாக அந்த பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன்னு இருக்கும் பொழுது கர்த்தர் தண்ணி இல்லாம சாகுது. அப்பொழுது கர்த்தர் ஒரு துறவை காட்டினார். அப்பொழுது அவர் காட்டி அங்கே தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் திரும்பி வந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னார். நீர் என்னை காண்கிற தேவன். கர்த்தர் எல்லாரையும் தான் பார்க்கிறார். ஆனா யாரு மேல நோக்கமா இருக்கிறார் பாரு. எல்லாரையும் பார்க்கிறார், ஆனா யாரு மேல நோக்கமா இருக்கிறார்? நீதிமான்கள். கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவருடைய செவிகள் கூப்பிடும்போது திறந்திருக்கு. நம்ம எவ்வளவு கூப்பிடுகிறோம். சில சமயங்கள்ல சில ஆட்கள்லாம் பயங்கரமா கூப்பிடுறாங்க, ஆனா சரி திறக்காது. திறக்காத இடத்துல போய் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. திறக்காத இடத்துல போய் தட்டுனா திறக்குமா? ஆண்டு சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படணும். ஆனா சில இடங்கள் திறக்கவே திறக்காது, அங்க போய் தட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனா அவருடைய செவிகள் பாருங்க என்ன சொல்லப்படுது, அவருடைய கூப்பிடுதலுக்கு. நீ யாரை கூப்பிடுகிறாங்கிறதா முக்கியம். நம்ம செவி கொடுக்கிறவரை கூப்பிடுறோமா? உதவியே செய்ய மாட்டாங்க, போயிட்டு ஐயா ஹெல்ப் பண்ணுங்கன்னா எப்படி ஹெல்ப் பண்ணும்? காதே கேட்காத இடத்துல போய் எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னா உங்களுடைய விண்ணப்பத்தை சொன்னா அவர் கேட்காரு. வசனம் தான் சொல்லுது பாருங்க. அவருடைய செவிகள்
அந்த நீதிமான்கள் கூப்பிடும் போது அதை செவி என்ன செய்யுது? திறந்திருக்கிறது. சோதரன் நம்ம நீதிமானாயிரும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும்போது நம்மை கண்டு நமக்கு செவி கொடுக்கிறார், நம்மை பார்க்கிறார், உதவி செய்கிறார், நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார். அவர் செவி திறந்தே இருக்கிறது. இன்றைக்கு மறுபடியும் பிள்ளைகளே, உங்களுக்கு பல வருஷமா ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? என்னோட ஜெபங்களுக்கு நான் ஜெபித்து கொண்டே தான் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒன்று நடக்கவில்லையேன்னு கேட்கிறீங்களா? நோய் குணமாகவில்லையே என்று வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? எனக்கு ஏன் ஆண்டவர் உதவி செய்யவில்லைன்னு நினைக்கிறீர்களா? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி ஒதுக்கி வச்சிட்டான்னு நினைக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் மேல் அவருடைய ஜெபத்துக்கு பாருங்க, வசனம் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கு. இன்னைக்கு எல்லாரும் கூப்பிட்டாலும் கேட்காது. நீ எல்லாரையும் பாருங்க, நீ எல்லாரும் கூப்பிட்டாலும் அவனை பார்க்கிறார். ஆனா யாருக்கு செவி கொடுக்கிறார் அப்படின்னா, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற நீதிமான்களுக்கு செவி கொடுக்கிறார். மற்றவங்களுக்கெல்லாம் செவி கொடுக்காம நீ கூப்பிட்டா செவி கொடுப்பார். ஆனாலும் தொடர்ந்து உங்களை அற்புதங்களை ஆண்டவர் செய்ய வேண்டுமானால் தொடர்ந்து அவருடைய பிள்ளையாகவே இருக்க வேண்டும். ரிமைனிங், அவரோடு இணைந்திருப்பது, அவரோடு சார்ந்திருப்பது, அவரை நம்பி இருப்பது, அவருக்காக வாழ்வது, இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனபடினாலே அவர்கள் நீதிமான்கள் கூப்பிட சத்தத்தை அவர் செவி கொடுக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் அவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அவருக்கு நீதிமான் கண்கள் பாருங்க, நீதிமான்களுக்கு மேல கண்ணை வச்சிருக்கிறார், அவங்க கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு மகளாய் இந்த காலை வேளையிலே மாறும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவரே, நான் உங்களை நீதிமானாய், நீர் விரும்பத்தக்கதவனாய், தின்பத்தக்கவளாய் என்னை மாற்றும் என்று சொல்லுங்க. கர்த்தரை பிரியமானவளாய் மாறுவோம், ஒப்பு கொடுப்போம். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னவர் நீதிமானாய் அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கதாய் ஒரு வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் உங்களை காண்பார், உங்களை பாருங்க காண்பார், உங்களுக்கு செவி கொடுப்பார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்க, உங்களுக்கு ஆட்சேபிக்கும். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, நீர் உடைய கண்கள் எங்களை பார்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம், உங்கள் செவிகள் எங்களை கேட்கறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை நீதிமான்களாய் மாற்றுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து எங்களுடைய குறைகள் எல்லாம் நீக்கலாக்குகிறது. எத்தனை பேர் குறை நீங்கள் ஆக்கியிருக்கிறீர், செவி கொடுத்திருக்கிறீர். குப்பில காக்கை குஞ்சுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர், நாட்களில் உடைய நீதிமான்களை எங்களை மாற்றி உங்களுடைய வார்த்தைகள் நடக்க உதவி செய்யும். ஆசீர்வதி. இந்த கால வேளையிலே புதிய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவளா எல்லாரையும் மாற்றிப்போம். கிருபைக்குள் மாறி தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்புக்கொடும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமான்களாய் நில்லுங்கள், அப்பொழுது அவர் காண்பார் உங்களை. அது மாத்திரமல்ல, நீங்க கூப்பிடும்போது செவி கொடுப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க. இன்னும் ஒரு லோக சுவாத்தி மூலமா சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.